சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடி பெற்றோர்களாம் ஊரூரா பொண்ணுக்காகவும் பயிர் தேடுறதும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்க வீட்டுக்கே அனுப்பினா ஒவ்வொரு வரன் தேடி பெற்றோரும் குடும்பத்துடன் அமர்ந்து எந்த பொண்ணு வேணும், எந்த மாப்பிள்ளை வேணுங்கிற தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் முதல்ல கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். அதை பார்த்து விட்டு எங்களோடு தொடர்பு கொண்டால் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து பேச வைத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இதெல்லாம் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் சிறப்பு அம்சங்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னையிலும் உள்ளது, எக்மூர்ல, ஆத்தூர்ல தலைமையிடம். நீங்க காலையில ஏந்திருச்சதும் எங்க யூடியூப் சேனலை ஆன் செய்தால் மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகம் அனுப்புறோம். நீங்க முதல்ல காலையில எழுந்திருச்சு நல்ல செய்தி காதில் கேட்க வேண்டிய என்பதற்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது டாக்டர் படிச்சவங்க டாக்டர் தான் வேணும், இன்ஜினியர் படிச்சவங்க இன்ஜினியர் தான் வேணுங்கிறதெல்லாம் எல்லாம் விரும்புறாங்க, தப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் எல்லோருக்கும் திருமணம் விரைவில் நடக்கும் என்பதே எங்களுடைய கருத்து. எனவே எல்லோரும் பெற்றோர்களும் இதை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பாருங்கள். பேரு பாலசரவணன், துருவ வேளாளர், 2 செவ்வாய், போராட நட்சத்திரம், தனுசு ராசி, மேச லக்னம், எம்டெக் படிச்சிருக்காரு, உயரம் 5.9, 10/8/1992 பிறந்திருக்காரு. பிசினஸ் ஓன் பிசினஸ் பண்றாரு. மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரும். சென்னையில பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்காரு. சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேரு ரவிச்சந்திரன், அவரும் பிசினஸ் தான். திருமதி பிரேமாவதி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். மாசம் ஒரு 5 லட்சத்து பக்கம் வருமானம் வரும். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேரும் கல்யாணம் அடிச்சாக்கா, நிறைவான வசதி. பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில போட்டிருக்காரு. 2 வருஷம் 4 மாசம் 10 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தங்கராஜ், பரவலூர் ராஜகுலம், சுத்த ஜாதகம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். பிபிஏ படிச்சிருக்காரு. 14/7/1991 பிறந்திருக்காரு. மாசம் 40,000 சம்பாதிக்காரு. சொந்த ஊர் பெரம்பத்தூர், சென்னை. அப்பா பேரு செல்வம், டிரைவர். அம்மா பேரு சாந்தி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்த அண்ணன் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே கேது மகாதசை 6 வருஷம் 8 மாசம் 8 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான பயனை கேட்ட மனமோனை கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
மூல நட்சத்திரம், தனுசு ராசி, ரிஷப லக்னம். எம்எஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 30/10/1993 பிறந்திருக்காரு. மாசம் 70,000 ரூபாய். சிபியூல வேலை செய்யறாரு. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் களம்பூர், போரூர், திருவண்ணாமலை. அப்பா பெயர் கும்பாஸ், தலைமை ஆசிரியர் ஓய்வு. அம்மா பெயர் திருமதி உமாதேவி, ஆசிரியர். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒருத்தர். தங்கச்சி. சொந்த மெத்தை வீடு, காலிமனை 10 இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே கேது மகா திசை 5 மாசம் 22 நாள் இருப்பு. சுக்கிரன் திசை 20 வருஷம். சூரியன் திசை 6 வருஷம். இப்பொழுது சந்திர மகா திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான மனம் கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சித்தார்த்தன், முதலியார், 2 செவ்வாய். திருவோண நட்சத்திரம், 3ஆம் பாதம். மகர ராசி, மிதுன லக்னம். பிடெக் ஐடி, மறுமணம். 20/7/1989 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எம்என்சியில் வேலை செய்யறாரு. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேரு ஞானசேகரன். திருமதி சசி பேங்கர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்த ஒரு அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சென்னையில் சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகா திசை 2 வருஷம் 11 மாசம் 29 நாள் இருப்பு. செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருகுலம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ராஜேஷ்குமார், அகமுடையர், சுத்த ஜாதகம். சதய நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்னம். பிஇ படிச்சிருக்க, மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 6 அடி. 11/3/1994 பிறந்திருக்காரு. வருஷம் 23 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. மகர்பட்டா பூனோவில் இருக்காரு, வெளிநாட்டில். நமச்சியார், சொந்த ஊர் நமச்சியாபுரம், கள்ளக்குறிச்சி. அப்பா பேரு கோவிந்தராஜ். அம்மா பேரு செந்தாமரை இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவங்க ஒருத்தர் தம்பி. சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை 1 வருஷம் 5 மாசம் 7 நாள் இருப்பு. குரு மகா திசை 16 வருஷம். சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான வரனை கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு விக்னேஷ், அகமுடையர், ராகு கேது ஜாதகம். பரணி நட்சத்திரம், மேசராசி, மேச லக்னம். உயரம் 170 சென்டிமீட்டர். 16/8/1995 பிறந்திருக்காரு. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேரு ரவி, அம்மா பேரு குமாரி.
எனவே இந்த பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த வீடு மற்றும் பிளாட் உள்ளது. இவருக்கு ஏற்ற பலன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு வைசாலி, சூரிய வேளாளர், ராகு கேது ஜாதகம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம், பிஇ படிச்சிருக்கிறாங்க, உயரம் 156 சென்டிமீட்டர், 24/9/2001 பிறந்திருக்கிறாங்க, மாசம் 27,000 சம்பளம், திருச்சியில தான் வேலை செய்யறாங்க ஸ்கூல்ல. அப்பா பேர் ரவிக்குமார், அம்மா பேரு ஆனந்தி இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணுதான். இவங்க பிறக்கும் போதே கேது மகராசி 3 வருஷம் 5 மாசம் 3 நாள், சுக்கிர திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.